ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பட் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிங்கத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சிங்கத்தை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே பார்க்க போகிறோம். ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை அழுத்தி அதில் ஆல் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிங்கம் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே பொதுவாக ஞாபகம் வர்றது ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, அப்புறம் ஒரு கம்பீரம், இப்படி நிறைய எக்ஸட்ரா சொல்லிகிட்டே போகலாம். அதெல்லாம் எதனால் அப்படின்றத பற்றி ஃபுல்லாகவே பார்ப்போம். வாங்க. சிங்கம் அதுக்கு இன்னொரு பேர் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா அரிமா அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாலூட்டி வகையை சேர்ந்தது. அப்புறம் இது பூனை குடும்பத்தை சேர்ந்தது. பூனை குடும்பத்திலே புலிக்கு அடுத்தபடியாக பெரிய விலங்குன்னு பார்த்திங்கன்னா அது சிங்கம் தான். பெண் சிங்கம் பார்த்திங்கன்னா பொதுவாக 120லேருந்து 150 கிலோ வரைக்கும் வெயிட் இருக்குது. அதே ஆண் சிங்கம் பார்த்திங்கன்னா 150லேருந்து ஒரு 250 கிலோ வரைக்கும் வெயிட் போடுது. இதனால தான் சிங்கம் படத்தில் சூர்யா சார் ஓங்கடிச்சா 110 வெயிட்டுன்னு சொல்கிறாரு, என்னவோ தெரியல. சிங்கங்கள் ஆப்பிரிக்காவிலையும் இந்தியாவில் உள்ள காடுகளில் மட்டும்தான் அதிக அளவில் இருக்குது. சிங்கங்கள் பொதுவாக அடர்ந்த காடுகளில் வாழ விரும்பாது. அதுங்க அடர்த்தி குறைந்த இலையுதிர் காடுகளை மட்டுமே வாழ்கிறது விரும்புங்க. சிங்கங்கள் நல்லா கேட்குற திறன் அதிகமாக இருக்கும் அதுங்கள்கிட்ட. அதுங்க கர்ஜனை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சும்மா 8 கிலோமீட்டர், அதாவது 5 மைல் வரைக்கும் அதுங்க கர்ஜனை திறன் கேட்கும். அப்படின்னா பார்த்துங்க எவ்வளோ சத்தமாக இருக்குன்னு. அது மட்டும் இல்லாமல் பூனை இனத்திலே கூட்டமாக வாழக்கூடிய ஒரு விலங்கினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சிங்க கூட்டமாக தான் இருக்கும். இதுங்க மான், பன்றி இந்த மாதிரி விலங்குகளை வேட்டையாடி சாப்பிட்டு வாழுதுங்க. பெரும்பாலும் சிங்கம் பெண் சிங்கம் மட்டும்தான் வேட்டையாடுதுங்க. ஆனால் அது முழுசாக அந்த மாமிசத்தை சாப்பிட்றது கிடையாது. எலும்பு, அதை சுற்றி இருக்கிற சதைப்பகுதி அது எல்லாத்தையுமே அப்படியே விட்டுட்டு தான் போயிடுங்க. அதெல்லாம் இந்த ஓனாய், கழுதைப்புலி அந்த மாதிரியான விலங்குகள் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துட்டுருதுங்க. 1990 கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் அதிகமான சிங்கங்கள் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வரும் 16,000லேருந்து 30,000 வரைக்கும் மட்டும்தான் இருக்குது. சிங்கங்கள் வாழ்நாள் பொதுவாக 10லேருந்து 14 வருஷம் மட்டும்தான் இருக்கும். அதுலேயும் ஆண் சிங்கம் 12 வருஷம் வரைக்கும் தான் உயிர் வாழும். பெண் சிங்கங்கள் ஒரு 16 வருஷம் வரைக்கும் உயிர் வாழும். என்ன தான் சிங்கம் கார்த்திகை ராஜா அப்படின்னு சொன்னாலுமே புலி கூட ஏற்படுற சண்டையில் அதிக அளவில் புலி தான் ஜெயிக்குது. 2011 மார்ச் மாதம் அப்போ அங்கோரா விலங்குகள் பூங்காவில் ஒரு புலி ஒரே அடியில் சிங்கத்தை கொன்னுடுச்சு. ஆனால் தோற்றத்தில் அனைத்துலையுமே சிங்கம் அதிக வலிமை உடையதாக மட்டும்தான் காட்டப்படுது. டிவியில் காமிக்கிற மாதிரி சிங்கம் தனியாக போய் வேட்டையாடாது. அதுங்க எப்பவுமே கூட்டமாக போய் தான் வேட்டையாடும். சிங்க புலி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்னென்னா ஆண் சிங்கமும் பெண் புலியும் ஒரு கலப்பின சேர்க்கை மூலமாக உருவாகிறது தான் இந்த சிங்கப்புலி. இதை பற்றி ஒரு வீடியோவில் நம்ம டெடிகேட்டடாக பார்ப்போம். உணவை வேட்டையாடி நல்லா சாப்பிட்டு முடிச்சிடுச்சுன்னா அது சில நாட்களுக்கு வேட்டையாடுறதே கிடையாதான். சிங்கம் எப்பவுமே தன் தனக்குன்னு ஒரு எல்லையை உருவாக்கி வச்சுக்குமா. எப்படின்னா அதனுடைய வட்டத்தில் நகத்தால் கீறி வைக்கிறது, கர்ஜிக்கிறது அப்படின்னு சொல்லி அது தனியாக அதுக்குன்னு ஒரு இடத்த உருவாக்கிக்குமா. அதை தாண்டி மற்ற பெரிய மிருகங்கள் வருது அப்படின்னா கூட அவ்வளோ சீக்கிரமாக அதை அட்டாக் பண்ணாதான். ஒரு கூட்டத்தில் தலைவனாக இருக்கிற ஆண் சிங்கம் மற்றொரு ஆண் சிங்கத்தை அடித்து துரத்தி விடும்போது மட்டும்தான் அது தனியாக வாழக்குது. அப்போ அந்த சிங்கம் வயசாகி அது வேட்டையாடுற திறன் ரொம்ப குறைஞ்சிருக்கும். அந்த நேரங்களில் வேறு ஒரு விலங்கு வேட்டையாடி சாப்பிட்டுட்டு போன மிச்சம் மீதி உணவு மட்டுமே அது சாப்பிட்டு உயிர் வாழ்ந்து. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சாலாம் சொல்லிட்டேன். இதில் சிங்கத்தை பற்றி வேறு ஏதாவது நான் சொல்லாத விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் நாளைக்கு ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். இது மாதிரி தொடர்ந்து வீடியோ நிறையா பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல்.